இன்றைக்கி ஃப்ளாக்ஸ் சீடு ஆளி விதை வச்சு ஒரு இட்லி பொடி, இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம், ரைஸ்க்கும் வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி அப்படியே ட்ரேயில் வச்சு எல்லாம் ஒரே தான் ரோஸ்ட் பண்ணி அப்படியே வந்து பவுடர் பண்ண போகிறேன். நீங்கள் தனியாக பாத்திரத்தில் ஒவ்வொன்றா போட்டு சிம்மில் வச்சு வந்து வறுத்துக்கலாம். நான் ஆளி விதை வந்து ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். ஆளி விதையோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்லேருந்து எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், முழு கொத்தமல்லி, ஜீரகம், அப்புறம் வந்து கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா காஞ்சது சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் முருங்கைக்கீரை வந்து நல்லெண்ணெய் காய வச்சதும் வந்து சேர்த்துக்கிட்டேன். பூண்டு ஒரு 10 பல் வந்து தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கிறேன். உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் ஓடிஜியில் வச்சுட்டு பேக் மோடில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆயிரும். நீங்கள் பேக் மோடில் வைக்கலாம், இல்லைன்னா ரோஸ்ட் மோடில் இதில் வேணாலும் வச்சுக்கலாம். சூப்பராக வந்து பேக் ஆயிரும். நல்ல ரொம்ப கருகிடக்கூடாது. ஒரு 10-15 நிமிஷம் அப்பப்போ எடுத்து பார்த்து இது பண்ணிங்கன்னா இப்போ பாருங்களேன், பூண்டுலேருந்து எல்லாமே நல்லா லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிருச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. நல்லா ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்க்குறதுனா வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு ஒரு நல்லா பாத்திரத்தில் கொட்டி வச்சிட்டிங்கன்னா, மிக்சியில் அரைக்கிறதுனால வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெளியில் வச்சிட்டிங்கன்னா ஹீட் போய் நல்லா பவுடர் மாதிரி இருக்கும். சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நெய் விட்டோ இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டோ வந்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஏன்னா பூண்டு, முருங்கைக்கீரை, அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கோம். ஆளி விதையும் நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இது வந்து குதிரைவாளியில் வந்து பிஸ்கட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து குதிரைவாளியை ஃபஸ்ட்டு நல்லா 4-5 டைம் நல்லா கழுவிட்டு நல்ல வெயிலில் வந்து காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கையில் அள்ளி பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகணும். அந்தளவுக்கு வந்து வறுத்துக்குங்க. கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் வச்சு தான் வந்து நம்ம இப்போ பிஸ்கட் பண்ண போகிறோம். அதனால் மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே ஒரு அகலமான தட்டில் கொட்டி வச்சிட்டிங்கன்னா ஹீட் வந்து போயிடும். ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து பட்டர் வந்து லைட்டாக மெல்ட் ஆன மாதிரி பட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர் இந்த மாதிரி டம்ளரில் ஒரு டம்ளர் சுகர் எடுத்து அதை பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ், அப்புறம் வந்து பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த சுகரையும் அந்த பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு, அப்புறம் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1 டம்ளர் கோதுமை மாவு, 1 டம்ளர் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல குதிரைவாளி பவுடர், அதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு இந்த மாதிரி வந்து பேட்டர் வரணும். ஒருவேளை உங்களுக்கு பால் பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவே வந்து கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே நல்லா இந்த மாதிரி பேட்டர் வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு கவரில் சுற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும்.